மக்கள் நல பணியாளர்கள் 13,500 பேருக்கு அக்டோபர் 13ஆம் தேதிக்குள் தமிழக அரசு மாற்று பணிகளை வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக ஆட்சியின் போது 1989ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் போதும் மீண்டும் பணி வழங்கப்படுவதும் நீக்கப்படுவதுமாக தொடர்ந்து நடந்து வருகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் மீண்டும் மக்கள் நல பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். தங்களை மீண்டும் பணியில் அமர்த்த கோரி மக்கள் நல பணியாளர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மக்கள் நல பணியாளர்கள் வழக்கு தொடர்ந்தனர். நீதிபதிகள் பால் வசந்தகுமார் மற்றும் சத்யநாராயணா ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வழக்கில் செவ்வாயன்று தீர்ப்பு வழங்கியது. மக்கள் நல பணியாளர்கள் 13,500 பேருக்கு தமிழக அரசு மாற்றுப்பணி வழங்க வேண்டும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களை மக்கள் நல பணியாளர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நல பணியாளர் பணிநீக்கத்துக்கு எதிரான வழக்கில் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மக்கள் நல பணியாளர் பணிநீக்கத்தை ரத்து செய்தது மட்டுமல்லாமல் மக்கள் நல பணியாளர்களுக்கு அவர்கள் ஏற்கனவே செய்து வந்த மதுவிலக்கு பிரச்சார பணியை வழங்க வேண்டும் என்றும், அல்லது பள்ளி கல்லூரிகள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், உள்ளாட்சி அமைப்பினுடைய அரசு சார்ந்த உள்ளாட்சி அமைப்பு நிறுவனங்களில் இவர்களுக்கு நிரந்தர அரசு பணி வழங்க வேண்டும் என்றும், அப்படி வழங்க காலதாமதமானால் அதுவரைக்கும் இவர்களுக்கு கடைசியாக பெற்ற ஊதியம் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். எங்கள் பணிநீக்கத்தை எதிர்த்து கடந்த 3 ஆண்டு காலமாக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் நடத்திய சட்ட போராட்டம் இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்க நாங்கள் நம்புகிறோம். தமிழக அரசு இந்த தீர்ப்பை மதித்து மனிதாபிமான அடிப்படையில் மீண்டும் மேல்முறையீட்டுக்கு செல்லாமல் 16 ஏழை எளிய குடும்பங்களை காப்பாற்றும் பொருட்டு தமிழக முதலமைச்சர் உடனடியாக எங்களுக்கு பணி வழங்கி எங்கள் 16 ஏழை குடும்பங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் அவர்கள் அனைவருக்கும் பணி வழங்காவிட்டால் பணி வழங்கும் வரை ஏற்கனவே அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த ஊதியத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.